அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, அனைவரும் நலமா? 31/7/2024 அருமையான ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை, தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு தினம். இந்த வரலாற்று மிக்க இந்தியாவுக்காக போராடிய அனைவருக்கும் நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தீரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய சுதந்திர போராட்ட வேட்கையை நாம் பாராட்டுவோம், அவரை வழிபடுவோம். இந்த மாதிரி பல நல்ல உள்ளங்கள் நமக்காக வாங்கி கொடுத்தது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் தான் இன்று நாம் போய் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரத்தை நமக்காக வாங்கினாங்க, போராடினாங்க. தன்னுடைய சுக வாழ்க்கையை விட்டுவிட்டு அடுத்தவனிடம் போராடி கொண்டிருந்தார்கள். காரணம், எதிர்கால சந்ததி இங்கே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. சுதந்திரம் வாங்கி நம்ம ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே டெப்த்தாக உள்ளே போக வேண்டாம். நம்ம புதன்கிழமை பெருமாளை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். அதே போல் புதன்கிழமை புதன் ஓரையில் பெருமாளை வழிபடுவது, பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வழிபடுவது, பெருமாளுக்கு அச்சு வெல்லம் பச்சரிசி கொடுத்து வணங்குவது மிக சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவில்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுங்கள், நெய் வாங்கி கொடுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 6:10 வரைக்கும் ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. பிற்பகல் 1:01 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசீரிசம் நட்சத்திரம். மாலை 4:56 வரைக்கும் துருவம் நாமயோகம் இருக்கிறது. துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம். வியாக்காதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. காலை 6:50 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு மாலை 6:10 வரைக்கும் பாலவகரணம் ராகு, அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். ஏகாதசி திதியும் புதன்கிழமையும் ஒன்றாக இருக்கிறது. ஆடி மாதம் ஏகாதசியும் புதன்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. பெருமாள் வழிபாடு செய்யுங்க. எங்கே போய் பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டிங்கனாலும் சரி, உலகளந்த பெருமாளாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ரங்கநாத பெருமாளாக இருக்கட்டும், அல்லது அழகிய மணவாளனாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பெருமாளை வேண்டுமானாலும் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் குறையே இல்லாமல் நிறைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு பொன்னாள், அது நன்னாள், அதுவே இந்நாள். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள்.
5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏகாதசியும் புதன்கிழமையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.